உள்ளாட்சி தேர்தலை அரசியல் கட்சிகள் புறக்கணிக்கும் முடிவு சரியானதா? இது ஜனநாயகத்தில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பொதுமக்களிடம் கருத்து கேட்டிருந்தது புதிய தலைமுறை. அதற்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எலெக்ஷன் நிற்கிற அர்த்தமே இல்லை. எதிர்கட்சிகள்லாம் எலெக்ஷன் நிற்கிறது பேருக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கலை. அதனால தான் இந்த எலெக்ஷன் புறக்கணிங்க ஆயந்தான். தேர்தல்னா எல்லா பேரும் சந்திக்கிறது தான் தேர்தல். ஏன்னா அதுக்காக வேண்டி தான் தேர்தலை உருவாக்கியிருக்கிறாங்க. அது சிலர் அவங்களுடைய மனப்பக்குவத்தில் வேணான்னு சொல்கிறாங்களா, இல்லை இதை புறக்கணிக்கணும்னு நினச்சி புறக்கணிக்கலான்னு தெரியல. தன்பயமாக கூட இருக்கலாம். தேர்தல் புறக்கணிப்பது என்கிறது அரசியலில் ஒரு புதுமை ஒன்றும் கிடையாது. அதாவது ஜெயிக்க முடியாத தேர்தலை நின்று மக்கள் சந்திக்க தைரியம் இல்லாத ஒரு கட்சி தான் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோங்கிற ஒரு கருத்தை சொல்ல முடியும். சில விஷயங்களில் உள்ளாட்சி தேர்தல் என்பது சில விஷயங்களை அவங்களுக்கு போதிய வசதிகள் இல்லைன்னு நினைக்கிறாங்களா, அதனால புறக்கணிக்கிறோம். பப்ளிக்கில் சொல்கிறோம், ரிசல்ட்டை வச்சு நம்ம சொல்கிறோம். நம்ம ஒப்பீனியன் கிடையாது, பப்ளிக் ரிசல்ட்டு சரியான போதிய இது இல்லை பார்த்தீங்களா. ஆனால் அதை மாதிரி அவாய்ட் பண்ணக்கூடாது. ஒரு கட்சினா கண்டிப்பாக எல்லா தேர்தலையும் போட்டியிடணும். போட்டிட்டா தான் ஜனநாயகம். போட்டிலாம் ஜனநாயகமே இல்லை. இது பயந்து ஒதுங்குற மாதிரி இருக்குது.